சினிமா தொழிலாளி விஜய்க்கு பல தயாரிப்பாளர்கள் பணிபுரியும் போது 3 வேளை நன்றாக சாப்பாடு போட்டு, அவருக்கு கார் அனுப்பி அவரை வரவழைத்து, அவருக்காக சொந்த செலவில் தயாரிப்பாளர்கள் கேரவன், மேக்கப் போடுவதற்கு, தூங்குவதற்கு அனைத்தும் வசதிகளும் செய்து கொடுத்தனர். ஏன் அதுபோன்று சினிமா தொழிலாளி விஜய் அவர்கள் தனது கட்சியினருக்கு அதுபோன்ற ஒரு 3 வேளை சாப்பாடு போட்டு, ஆதரவாளருக்கு ஏன் சாப்பாடு, பிஸ்கெட், குடி தண்ணீர் போடக்கூடாது? அவருக்காக பல மணி நேரம் காத்திருக்கும் தாய்மார்களுக்கு ஏன் குடி தண்ணீர் வழங்கக்கூடாது? அம் இது போன்ற உங்களுக்கு அதுபோன்ற சினிமா நாளை நீங்கள் நடிக்கப் போகும் ஜனநாயகம் படத்தில் உங்களுக்கு தயாரிப்பாளர் சாப்பாடு 3 வேளை சாப்பாடு, டீ, கேரவன் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் நடிப்பீர்களா? சொல்லுங்கள். ம். அப்பாவி பொதுமக்களை ஏன் அவ்வளோ காக்க வைக்கிறீர்கள்? நான் தயாரிப்பாளர் கூறுகிறேன், சினிமா தொழிலான உங்களுக்கு இப்போது சாப்பாடை நிறுத்த சொல்லுகிறேன், குடி தண்ணீர் நிறுத்த சொல்லுகிறேன். நீங்கள் காத்திருங்கள். நீ தொழிலாளி தானே, கூடுதலாக சம்பளம் வாங்குகிறாய். அதுவும் நீ மட்டுமா நடிக்கிறாய்? கூடை திரிசா நடிக்கிறார், பல்வேறு தொழிலாளர் நடிக்கிறார்கள், இசையமைப்பாளர். முதலாவது சூர்யா மனைவி அவர்கள் நடித்த போது அந்த படத்தில் அந்த ஒரு ஸ்டில்லு தான் அவ்வளவு ஒரு ஈர்ப்பை கொடுத்தது குஷி படத்தில். நீங்களே பாருங்கள், அந்த ஒரு குல்லா போட்டுக்கொண்டு அந்த அம்மா ஜோதிகா வருவார்கள். இப்படி பல்வேறு கூட்டு முயற்சி தான் ஒரு சினிமா. அது பல தயாரிப்பாளர் உங்களுக்கு சம்பளம் கொடுத்தார்கள், உங்களுக்கு கூடுதலாக கொடுத்தார்கள், அவ்வளவுதான். 3 வேளை நல்லா சாப்பாடு போட்டார்கள்ல, தண்ணி நீ அப்படி ஆன்ற எடுத்தால் உடனே குடிக்க தண்ணீர், தும்பினால் மாத்திரை மருந்து, இவ்வளெல்லாம் செய்தார்களே, நீ ஏன் அதுமாரி மக்களுக்கு செய்யக்கூடாது? சினிமா தொழிலாளி விஜய் அவர்களை கூறுங்கள், உங்கள் வீட்டில் சுவர் பல மீட்டர் உயரமாகும். நான் ஒன்று பார்க்கவில்லை. ஒருவேளை விஜயகாந்திடம் திருமதி பிரேமலதா அவர்களை கேட்டு பாருங்கள், எவ்வளவு இப்பொழுதும் அவர்கள் கட்சி ஆஃபீஸ் என்றால் சாப்பாடு. உங்கள் கட்சி ஆஃபீஸ் வந்தால் சாப்பாடு போடுவீர்களா என்று தெரியவில்லை. பார்க்கவே முடியாதாமே. அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் பல்வேறு வழக்கில் சிக்கிய அவருடைய ஆதவ அர்ஜுனாலாம் இருந்தால் எப்படி நீங்கள் அவர்களை விட திமுகவோட நல்லாட்சி எப்படி கொடுக்க முடியும்? ஏதாவது ஒரு லாஜிக்காக இருக்கிறதா? எவ்வளவு அருமையான ரசிகர்கள் உங்களிடம் நேர்மையாக இருக்கிறவர்கள், அவர்களுக்கு பதவி வழங்குங்கள். ஏன் பணக்காரனுக்கு தான் பதவி வழங்க வேண்டும்? பணம் எதற்காக சொல்லுங்க பார்ப்போம். நல்லது செய்வதற்கு பணம் தேவையே இல்லை. உங்கள் ரசிகர்களுக்கு பதவி கொடுங்கள், உயர்ந்த பதவி கொடுங்கள். ஆதவ அர்ஜுனா 2 நாளில் உங்களிடம் விடுதலை சிறுத்தையில் இருந்தார். அவரை என்ன நினைத்தார்? அடுத்து தபார் என்று வந்தால் அவருக்கு அவ்வளோ பெரிய பதவி எதற்காக கொடுக்க வேண்டும்? அப்படி என்றால் என்ன? நீங்கள் கட்சியை நடத்துகிறீர்கள். சாதாரண தொண்டனுக்கு அந்த பதவி கொடுங்கள். அவர் எங்கேயாவது தனியாக கட்சி ஆரம்பிக்க வேண்டும். சாப்பாடு போடுங்கள் தலைவா. தலைவா என்று இல்லை, நீ சினிமா தொழிலாளி.